பட்ஜெட் செக்மெண்ட் ஆனா 10,000 ரூபாயில இருந்தாலும் சரி, இல்ல 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு ஹை பட்ஜெட் டிவி வாங்குறீங்கனாலும் சரி, இந்த ரெண்டு பிராண்ட். அப்படி என்னடா அந்த 2 பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா பழக்கப்பட்ட நம்மளுடைய தோஸ்தான சைனீஸ் பிராண்டான இந்த ஒன் பிளஸ் அப்புறமா ரியல்மி, இந்த 2 பிராண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவிஸ் வந்து வாங்காதீங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா டிவியை வந்து அவங்க ஸ்கேல் வந்து பண்றது இல்லை. இப்போதைக்கு அவங்களுடைய டிவி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய குடோன்ல இருக்க மாதிரி பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல தான் இருக்கு. இந்த மாதிரி டிவி வாங்குறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய சேல்ஸ் கிடையாது, அவங்களுடைய சர்வீஸ் சப்போர்ட் கிடையாது. இஃப் இன்கேஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ரிப்பேர் வருது அப்படின்னா அது வித்தின் வாரண்டி பீரியட்ல இருந்தாலும் அதுக்கான ஸ்பேர் பார்ட் சப்போர்ட் வந்து இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய கஸ்டமர் கேர் சர்வீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டிவிலாம் வந்து போன் பண்ணி கேட்கும் போது அதுக்காக சர்வீஸ்லாம் பெருசா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ரியல்மி சைட்ல நான் போன் பண்ணி கேட்கும் போது சொன்னாங்க. அதே தான்